ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ் இல்லம் தேடி கல்வியில். இன்றைக்கி இந்த சிபிடி டெஸ்ட்டில் இப்போ இந்த மெயிலெலாம் ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. அதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் உங்களுக்கு நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம ஐடிகே பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் அதை பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நடந்துச்சு இந்த ஹைடெக் லேப் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு. இது பார்த்தோம் அப்படின்னாக்க இதில் நிறைய பேருக்கு மெயில் வந்திருக்கு. சில பேர் மெயில் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெயில் வந்தவங்க என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட இல்லை, நான் காலேஜில் கொடுத்துருக்கோம்னா தயவுசெய்து இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்துடுங்க. இன்றைக்கே வாங்கிட்டு வந்தால் தான் நாளைக்கு நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கரெக்டாக செய்ய முடியும். செஞ்சால் தான் நெக்ஸ்ட் அந்த சிபிடி எக்ஸாமே எழுத முடியும். ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா சர்டிஃபிகேட்டும் ஒரிஜினலாக மட்டும்தான் இருக்கணும். நம்ம அடிஷ்னலாக ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நம்மளோட டிவைசஸில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் மெயினாக ஒரிஜினல் இல்லாமல் நம்ம அதை அட்டன் பண்ணுறது வேஸ்ட்டு. அதனால் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. சில பேர் இப்போ எல்லோரும் சொல்லியிருக்காங்க, எனக்கு மெயில் வரல, என்னக்கா பண்ணுறது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் கூட நிறைய பேருக்கு ரிசீவ் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். எங்கே நெட்வொர்க் அதிகமாக உங்களுக்கு கிடைக்குதோ அந்த இடத்துல உங்கள் ஃபோன் வச்சுக்கோங்க. மேபி நெட்வொர்க் இஷ்யூஸ்னால கூட உங்களுக்கு வராமல் இருக்கலாம். உங்கள் ஃபோனை வெளியில் வச்சுக்கோங்க. எந்த இடத்துல நெட்வொர்க் கிடைக்குமோ அங்கே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மதியானம் வரைக்கும் அதுக்குள்ளே மனசை தளர விடாமல் வெயிட் பண்ணி பாருங்கள். கிடைக்கும். நெட்வொர்க் கிடைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்கும் ரிசீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா உங்கள் கோஆர்டினேட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள், இல்லை உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதை பற்றி வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னாக்க, இல்லை நான் வேறு எதுவும் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வேணால் உங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இதை நம்ம ஐடிகே வாலண்டியர்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமான டைப்ஸான ப்ராப்ளம் சொல்கிறாங்க. இந்த ஆதார் கார்டில் இனிஷியல்லாம் இப்போ எனக்கு மேரேஜ் ஆனதுனால என் ஹஸ்பண்டோட இனிஷியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அது ஆதாரில் அது ஒன்றும் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அதை முடிஞ்சால் உங்களுடைய கோஆர்டினேட்டர்கிட்ட சொல்லுங்கள். இல்லை உங்களுடைய பழைய ஆதார் கார்டு இருக்கும்ல, அதையும் எடுத்துக்கோங்க. வச்சுருப்பீங்க ஏதாவது, அந்த ஆதாரையும் எடுத்துக்கோங்க. இப்போ புதுசாக உள்ளதையும் எடுத்துக்கோங்க. ஸோ வேறு எதுவும் நான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நான் சேனலில் அதை கமெண்ட் செக்ஷனில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ.